வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது புது பலன்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கிறார். ஸோ 2லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுடைய ஸ்தானத்தில் போகும் நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 4ஆம் அதிபதி சூரியன் 2இல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றது, தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது சீட்டு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்குது. ஸோ 2இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12இல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஸோ கணவன் மனைவியில் நடுவில் வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும். சில பேர் வந்து சின்ன சின்ன மனசாபம்லாம் இது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ பட் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். சில நேரங்கள் வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாவது கொளுத்தி போட்டுருவான். ஸோ அதை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும், 3ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனைகள்ங்கிறது வந்து 8ஆம் அதிபதியாக வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ 8-3 கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால் எமோஷனல் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள். பட் இருந்தாலும் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இலிருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு. நிலபுலன்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 12இலிருந்து 7ஆம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காக தானே செய்கிறோம். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள், தொலைத்தொடர்பு, நல்ல வாக்குவாதங்கள், வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் சந்திரோடைய சாதத்தில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறது, நண்பர்களால் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 10இலிருந்து உங்களுக்கு வந்து குருடைய சாதம் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். பட் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இலிருந்து அது சனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு. சின்ன சின்ன குழப்பங்கள், கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 5இலிருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் நிறையா வரும். ஸோ எங்கேனாச்சும் வந்து வெளியூர் போகலாமா, எங்கேனாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா
தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2லிருந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் 6ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ர கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, சனி வந்து வக்கரமாகுது, இன்றைக்கி வக்கரமாகுது, அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ர கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது, கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும், ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து, நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா, அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது, அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும், அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை, குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே ஒழிய, எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது, பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா, நார்மலாக மற்ற நாளெல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது, சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே. மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போது வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்ல போனால் இப்போ சனி தசை நடக்குது, எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க, ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்கரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.